திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சோகாத்தூர் பகுதியை சேர்ந்த ஏழுமலை நவநீதம் தம்பதியின் மகன் 30 வயது விஜயகுமார். இவர் கண்டெய்னர் லாரி ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து கடந்த 5 வருடமாக வரன் தேடி வந்துள்ளார். இந்நிலையில் விஜயகுமாரின் நண்பர்கள் உறவின் முறை மேட்ரிமோனி பக்கத்தில் விஜயகுமாரின் புகைப்படம், முகவரி, தொலைபேசி எண் அடங்கிய முழு விவரங்களையும் பதிவு செய்து வரன் தேடி வந்துள்ளார்கள். அந்த வலைதள பக்கத்தை பார்த்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புத்தர் நகர் பகுதியை சேர்ந்த 29 வயதான பிரியங்கா என்பவர் அழைத்துள்ளார். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வலைதள பக்கத்திலிருந்து விஜயகுமாரின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய பிரியங்கா திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி விஜயகுமாரின் வீட்டிற்கு நேரடியாக சென்று மாப்பிள்ளை குறித்து அவரது தாயிடம் விசாரித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் 2வது முறையாக விஜயகுமாரின் வீட்டிற்கு வந்த பிரியங்கா 5 நாட்கள் தங்குவதாக கூறியுள்ளார். விஜயகுமாரை திருமணம் செய்து கொள்ள ஆசையாக உள்ளதாகவும் உறவினர்கள் சம்மதத்துடன் விரைவில் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறி விஜயகுமாரின் தாயாரை மூளை சலவை செய்துள்ளார். தொடர்ந்து விஜயகுமார் கோயம்புத்தூரில் பணியில் இருந்த நிலையில் அவரையும் அவசரமாக வரவழைத்து அவருடனும் நெருக்கமாக 2 நாட்கள் பழகியுள்ளார். 3வது நாள் இரவு அனைவருக்கும் பிரியங்கா சமையல் செய்து கொடுத்துள்ளார். அதில் விஜயகுமார் மற்றும் அவரது தாயாருக்கு மயக்க மருந்து கொடுத்துள்ளார். அனைவரும் சாப்பிட்ட நிலையில் விஜயகுமார் மற்றும் அவரது தாயார் அசந்து உறங்கியுள்ளார்கள். காலையில் தாய் மற்றும் மகன் எழுந்து பார்த்தபொழுது பிரியங்கா வீட்டில் இல்லாததால் அதிர்ச்சியடைந்தவர்கள் உடனடியாக பீரோவை பார்த்தபொழுது பீரோவிலிருந்த 4 சவரன் தங்க நகை மற்றும் 3,50,000 ரூபாய் பணம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் உடனடியாக தெள்ளார் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். தொடர்ந்து வந்தவாசி டிஎஸ்பி அலுவலகத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளார்கள். 2 மாதங்களாக பிரியங்காவை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விஜயகுமார் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். அந்த புகார் மனுவை பெற்ற காவல்துறையினர் பிரியங்கா மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் உள்ளதாகவும் உடனடியாக தனிப்படை அமைத்து பிரியங்காவை தேடி கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக விஜயகுமார் கூறினார். எங்க வீட்டுல எல்லாம் நான் பேசிட்டு எங்க மாமா எங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டு நான் உங்களுக்கு முடிவு எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 2வது டைம் வர சொல்லதான் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க தான் எடுத்துன்னு போனாங்க. எப்படி உங்களுக்கு? அவங்க தான், வேற யாரும் இல்லை, வேற யாரும் கிடையாது. அவங்க தான் வீட்டுல இருந்து அவங்க காலையில இருந்து நாங்க பாரு அவங்க ஆளே காணும். வீட்டுல ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிச் ஆஃப். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேஷன் போனா எனக்கு தன்னார ஃபோன் வந்தது. ஸ்டேஷன் போனாக்கா உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் சூசைட் பண்ணிக்குவோம், இல்லைனாக்கா நாங்கள் பெரிய டீமு அப்படின்ட்டு கொலை மிரட்டுறாங்க. இப்ப உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க தான் காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மயக்க மருந்தை வந்து உங்களுக்கு தெரியாம எப்படி அவங்க வீட்டுல நாங்க சாப்பாடு செஞ்சோம்ல, அது சாப்பாட்டுல அம்மா எப்படி தெரியல மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழம்புல சமையல் ரூம்ல போயிட்டு அவங்க எப்படி மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாரும் ஒன்னதான் சாப்பிட்டோம். ஆனா அவங்க லாஸ்டா தான் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. நான் சரி 3ஆவது நாள் ஊருக்கு போறேன்னு சொன்னப்போ அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. எங்களுக்கு டவுட் வந்ததால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. பையனை கட்டிக்கிறோமா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், எங்கள் பையன் ஓட்ட இல்லை வெளியே போய்க்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. 2வது பையனை வந்து தான் நான் இங்கே தங்குறேன், நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன், நான் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், நான் இங்கே தங்கி நான் இறக்குறேன்னு சொல்லிட்டு அதை சாப்பாடு செஞ்சேன். என்னமோ கலந்துட்டு எங்களை தூங்க வச்சு போய் வந்து ஏந்து பார்த்தா ஆளை காணும். கீருவை தோத்துக்கிறது எல்லாம் தந்து போட்டு கிடக்குது. அவங்க எத்தும் வந்தே தெரியல. நகையும் பணமும் தான். எவ்வளோ பணம்? எவ்வளோ நகை? 4 சவரம் நகை, 3,50,000 பணம். இப்போ கல்யாணத்துக்கு வாங்கி வச்சுருந்தேன், எடுத்து போயிட்டாங்க. ஆனால் அப்புறம் தேடி பார்த்தா ஆள் ஆகப்படல. திருமண மோசடியில் ஈடுபட்ட பிரியங்கா மீது உரிய நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை மீட்டுத் தர வேண்டும் எனவும் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது தாயுடன் லாரி ஓட்டுநர் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.